Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ஃபார் டிசம்பர் மந்த்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து இது 2-3 இதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், பென்னி ஸ்டாக் ரிலேட்டடாக, அதாவது ஆல்மோஸ்ட் பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாகவும் சொல்லப்போனால் நியர் டு ஒரு 50 rupees கீழே உள்ள ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் நான் ரொம்ப நாளாக ஹோல்டிங்கில் போட்டிருக்க ஜேபி பவர் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு ஜேபி பவர். ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு என்னென்னா அடுத்து ஒரு 9 ரூபாயை தொடும் அப்படின்றது என்னோட இது. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் எவ்வளோதுக்கு மேலே வாங்கணும்னா 8.10க்கு மேலே போணுச்சுன்னா வாங்குங்க. அண்டு விற்க போகும்போது 9 rupeesட்ட நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்தோம். நான் ஏற்கனவே இப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 ரூபாய்ட்டு போனே விற்றுட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இறங்கணும். அதே மாதிரி விற்றுட்டு இந்த இடத்துல நான் வாங்கினேன். ஸோ மறுபடியும் இங்கே போனிச்சு விற்றுட்டேன். மறுபடியும் இப்போ என்ன ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு 7 ரூபாய்ட்ட வாங்கினேன். 7 ரூபாய்ட்ட வாங்கிட்டு ஒரு ஹோலில் போட்டேன். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் இது வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 9 rupees என்னோட டார்கெட். நீங்கள் வாங்குற அந்த 8.20 எக்ஸாக்ட், இல்லாட்டி 8.10 to 8.20. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்கணும் ஜேபி பவர். ஓகேங்களா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, வீக்லி பேசிஸில். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டிவி. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 52 weeks ஐயை வந்து பிரேக் பண்ணக்கூடிய லெவலில் வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃப்ரைடே வாங்கினேன். ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கினேன் இது வந்து. ஓகேங்களா, ஸோ என்னோடய டார்கெட் என்னென்னா ஒரு 25 ரூபாய்ட்ட போணுச்சுன்னா வித்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி நான் ஒரு 1500 வந்தால் கூட வித்துடலான்ற ஐடியாவுக்கு வந்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். நான் அந்த 25 ரூபான்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்குறா இருந்தால் ஒரு 22 ரூபா, ஒரு 60 பைசாவுக்கு மேலே போனால் வாங்க. இந்த லெவல் ஒரு 22 ரூபா 60 பைசாவுக்கு மேலே போனால் வாங்க. ஒரு 24 ரூபாய்க்கிட்ட விற்றுருங்க. 24 ரூபா இல்லை 25 ரூபாய்க்கிட்ட விற்றுருங்க. ஓகேங்களா, 25 rupeesல விற்றுருங்க. அவ்வளோதான். 22.60க்கு மேலே போனால் வாங்கணும், 25ல் விற்றுறணும். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த டிஸ்டிவி. நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வால்யூமும் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லெவல் ரொம்ப க்ரூசியலான லெவல். இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒரு 36 rupees வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து எப்பயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இந்த லெவல் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்ன ரேஞ்சில் போயிட்டு 22 ரூபா 20 ரூபா இல்லை 20 ரூபா 20 பைசாவில் இருக்குது. ஓகேங்களா, சாரி 22.20 இருக்குது. ஸோ அது இப்படி ஏறிக்கிட்டே போகுது. இந்த இடத்துல வருதுன்னு பாங்க 25 வந்துருச்சு. ஸோ நான் வந்து ரெடி ஆகிக்குவேன். என்னோடய ஸ்டாப்ஸ் லாஸ் எவ்வளோ போட்டுக்கணும்னா 23 rupeesல போட்டுருவேன். ஓகேங்களா, ஒரு 2 ரூபா தள்ளி போட்டுருவேன். என்னைக்கு இறங்க ஆகும்போதோ 23, என்னைக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது 23 வந்தோடனே நான் விற்றுட்டு வெளியில் வந்துடுவேன். பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டுருவேன். இல்லை ஏறும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். இது இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்விங் வந்து ப்ளே பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆகும் போது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். எப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 1 ரூபி ஆர் 2 rupees இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த லெவலில் நீங்கள் எக்ஸீட் ஆகணும். ஸோ நான் சொன்ன ரேஞ்சுக்கிட்ட வந்தால் மட்டும் வாங்க. இப்போ 22.20 இருக்குது, 22.60 தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு இடையில வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மண்டேவே இது வந்து 25 தொற்றுன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஜேபி பவர் பார்த்தோம், டிஸ்டிவி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுஸ்லான் பார்க்க போகிறோம். சுஸ்லானும் வந்து நான் ஹோலில் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர்கிட்ட முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த லெவல் இந்த 10 கிட்ட பிரேக் அவுட் கொடுத்து 12 போகணும்னு எதிர்பார்த்தது. அது என்னன்னு தெரில, நியூஸ் பேஸ்னால டக்குன்னு 6 rupeesட்ட வந்துருச்சு. ரொம்ப நாளாக இதை வந்து நான் ஹோலில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், கீழே நல்ல வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எப்போ செப்டம்பர் மாதம் வால்யூமை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சுஸ்லான். ஸோ இன்னும் நான் ஹோலில் போட்டிருக்கனால நான் இது வந்து என்னோடய டார்கெட்டான 12 rupees வந்தோடனே நான் விற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் வாங்குறதா இருந்தால், இப்போதைக்கு வாங்குறதா இருந்தால் 9.60க்கு மேலே போனால் தான் வாங்கணும். அது கீழே வாங்கிடாதீங்க.
9.60க்கு மேலே போகணும். மேலே போகணுன்னா என்ன மீனிங், மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கணும். 9.60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கணும். டார்கெட் வந்து 12 rupees என்னோட டார்கெட். ஸோ நீங்கள் உங்கள் டார்கெட் இதில் இது இன்பிட்வீன் நீங்கள் எது வேணுமாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். பவர் செக்டரில் இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். இது வந்து கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸில். ஃபினான்ஷியல் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நல்லதாக இல்லை. பட் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்க. கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்முக்கு இவங்க கடன்லாம் அடைச்சிட்டு இவங்க ஒரு நிறைய ஆர்டர் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 500 rupees வரையும் போகும். ஆனால் அது லாங் டேர்முக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். லாங் டேர்ம் நான் சொன்னேன்னா இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸ்லாம். ஏன்னா இவங்களாம் வந்து ரொம்ப கடனால் அடிபட்டு போய் கிடக்குறாங்க. எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்திரிப்பாங்க. ஓகே, சுஸ்லான் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா என்னோட ரேடரில் இருக்கிறது வந்து TV18 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த TV18 ப்ராட்காஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஜூன் வால்யூம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது நல்ல இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 43.10க்கு மேலே போனால் தான் வாங்கணும். அது கீழே வாங்காதீங்க. இப்போ வந்து 41ல் இருக்குது. 43 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் க்ரூசியலான லெவல். 43 தொட்டுட்டு கீழே இறங்கினாலும் இறங்கணும். அதனால தான் சொன்னேன் 43.10க்கு மேலே போனால் வாங்க. என்னோட டார்கெட் வந்து ஒரு 47 மாதிரி போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோட TV18 ப்ராட்காஸ்ட் 47 என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த 43 பிரேக் அவுட்னா அடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணால் 70. நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம். ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னா கொஞ்சம் ஏறும் மறுபடியும் இறங்கும், ஏறும் இப்படியே தான் போயிட்டுருக்கும். இதோட ட்ரெண்டையும் பாருங்களேன். இது வந்து நல்ல கரெக்டான ட்ரெண்டும் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஏறிட்டு இப்படி இறங்கியிருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்டு வந்து ஃபார்மாகவே ஆகலை, கரெக்டாக ஆகலை. இங்கேருந்து ஏறி அப் ட்ரெண்ட் ஆனது மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கீங்க. டிஸ்டிவி நம்பர் 1, அதுக்கடுத்து ஜேபி பவர், அதுக்கடுத்து சுஸ்லான். ஓகேங்களா? எல்லாம் பவர் செக்டர். அதனால் அதுக்கடுத்து டிஸ்டிவியை தவிர அதுக்கடுத்து என்ன SQENT சயின்டிஃபிக் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இது நான் என்னோடய ரேடாரில் இல்லை. ஒருத்தர் கேட்டார், நம்ம கமெண்ட்ஸில் கேட்டார். அதனால் இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 300 ரூபாய்க்கிட்ட இருந்த ஸ்டாக் எப்போ 2021 இருந்த ஸ்டாக்ஸு இங்கே பாருங்கள் எங்கே வந்து பாருங்கள் 96 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து இதை ஏன் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த லெவலை பாருங்களேன். இந்த இடத்துக்கிட்ட என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் நான் அண்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலை நம்ம பார்ப்போம். ஒரு ஹரிசாண்டல் ஹைலைட்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலும் பாருங்கள், ரெண்டுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்படி தான் சார்ட் நீங்களாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த லெவலில் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து சப்போர்ட் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. என்னடா அது செலக்டே பண்ண முடியல. ஓகே, இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த லெவல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுக்குறேன். அண்டு வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு அஸ் யூஷுவல். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 27 இல்லை 100 ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும் வாங்க. என்னோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டான 120 நான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். இவ்வளோதான், 117 to 120 இதோட டார்கெட். ஓகேங்களா? ஃபைன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் இதையும் லோ ப்ரையாரிட்டியில் வச்சுக்க. பட் சூப்பரான ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்னால இதை நான் ரிவர்சல் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் கண்டிப்பாக 100க்கு மேலே போகணும். இங்கே பாருங்கள், அடுத்த ஹை இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வாங்கணும். அது வரை நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ரேடாரில் இருக்குது டிசம்பர் மந்த்துக்குன்னு. ஸோ அது தவிர்த்து நீங்கள் வந்து வேறு என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் யாராவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஆப்ஷன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அதோட அனலைசஸும் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே நிஃப்டி வந்து அவுட் பெர்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க சைனாவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கனால இதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அடுத்த 5 to 10 years அப்படின்றாங்க. கண்டிப்பாக லாங் டேர்முக்கு இந்தியாவோட க்ரோத் நல்லாயிருக்கும்.
பட் இப்போதைக்கு நீங்கள் எப்பயுமே கன்சிடர் பண்ணணும், எப்பயுமே ஒரு ஸ்டாக் ஏறிட்டு இருந்தால் அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க, அதாவது நல்ல விலைக்கு விற்றுருவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ அப்போதைக்கு வந்து நிஃப்டி இறங்கும். ஸோ என்னைய கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ணணும். ஜனவரி மந்த் ரொம்ப வொலட்டிலிட்டியாக இருக்கும். இப்போ வரப்போகிற வாரம் குஜராத் எலெக்ஷன் இருக்கனால அதோட ரிசல்ட் பேசிஸும் ரொம்ப 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 முக்கியம். பிஜேபி கவர்மெண்ட் வரலைன்னா அதானி ஸ்டாக்ஸ்லாம் செமையான வொலட்டிலிட்டி கொடுக்கும், ஓகேங்களா. அதே சமயம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ப்ரீபோல் எக்ஸிஸ்டில் வந்து போஸ்ட் போல் எக்ஸிஸ்ட் அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதானி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல வொலட்டிலிட்டி கொடுக்கும். ஸோ டிசம்பர் 5 ஒரு எலெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்கடுத்து டிசம்பர் 8 என்னமோ கவுண்டிங். ஸோ நீங்கள் வந்து அதானி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டில் போடுங்க. இன்கேஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஒரு சரியான வொலட்டிலிட்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நீங்கள் நியூஸ் பேசணும் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். இது வந்து ட்ரேடிங் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லலை. இந்த 2 மினிட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். யாராவது உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொன்று வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக டவுன் ஆகுமோன்னு தோடுது. ஏன்னா இந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது இறங்கி ஒரு 41,800 கிட்ட வந்துடும் அப்படின்றது எனக்கு தோணுது. பார்க்கலாம், பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க, பேங்க் நிஃப்டிலாம் வாங்கி ஹோல்டில் போட்டுறாதீங்க, எப்பயுமே அது ரிஸ்க்கு. அதே மாதிரி நிஃப்டியை நீங்கள் வாங்கி ஹோல்டில் போட்டுறாதீங்க, அதுவும் ரிஸ்க்கு. இதுவும் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் எக்ஸாக்ட்லி ஃபார்ம் ஆகலை, பட் ஒரு 80% ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக இது டவுன் ட்ரெண்டுக்கு வரும், ஓகேங்களா. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ மற்றபடி ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எப்போயுமே சீசனல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பூம் ஆகும். நீங்கள் வந்து யூபிஎல் யுனைடெட் பீவரேஜஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, யூபிஎல்லா அப்படின்னு தெரில, நான் பார்க்குறேன். அந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த விஜய் மல்லையாரோட ஸ்டாக்ஸ், அது வந்து ஓகேங்களா. விஜய் மல்லையா கம்பெனி நினைக்கிறேன், கிங் ஃபிக்சர் கம்பெனின்னு நினைக்கிறேன், போட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காண்டி சொல்கிறேன், எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேங்களா. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. 1 minute, ஒரு நிமிஷம். யூபிஎல் இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நவம்பர் 21 இருந்தது, அது வந்து பிரேக் அவுட் கொடுக்கப்படுது. ஏன்னா இப்போ எதுக்கு ஏன் இதை நோட் பண்ணணும்னா, தீபாவளி நேரத்தில் சரக்கு விற்பனைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், யுனைடெட் பீவரேஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் யூபிஎல் லிமிடெட். ஸோ இவங்களோட இது வந்து நல்ல ரெவன்யூ கொடுக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்முக்கு இதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காண்டி இதை நான் காமிச்சேன். ஓகே, இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.